ஒரு லெவல்ல ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கும்ல. ஓகே நம்ம ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். நம்மள ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மள நோட்டீஸ் பண்றாங்கன்றது எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு? என் பொண்ணுங்க தான் சொன்னாங்க. என் 2 பொண்ணுங்க தான் என்னோட மாரல் சப்போர்ட். அண்ட் இவர் தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் பயங்கரமான சப்போர்ட். நீ வந்து எதுக்கு அதெல்லாம் பார்க்குற? நீ பாட்டுக்கு உனக்கு என்ன பிடிக்கிறதோ நீ ரொம்ப குண்டா இருக்கேன்னு நிறைய பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவர் சொல்வார், நீ வந்து ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். நீ உன்னை லவ் பண்ண ஆரம்பி. அவங்கள நீ பார்க்காத. நீ பாட்டுக்கு போட்டுட்டே இரு. பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணது சப்போர்ட் பண்ணுறது இவர் தான். அண்ட் 2 பொண்ணுங்க தான் வந்துட்டு எனக்கு உடனே வீடியோ அனுப்புவாங்க. இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, முடிஞ்சா ட்ரை பண்ணு, எனக்கு தெரியும் உனக்கு நீ ப்ராப்ளம்லாம் இருக்குன்ட்டு, பட் இருந்தாலும் கொஞ்சம் முகபாவனையாவது ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து ஒரு இது பண்ணினேன், அது நல்லாவே இதாகிடுது, நல்ல ட்ரெண்டாக ஆரம்பிச்சு. ஸோ வெளியே போகும்போது யாராச்சும் கேட்டிருக்காங்களா, நீங்கள் தானே கீதாமா? இப்போ நாங்கள் வந்து விவர் இன் மயிலாடுதுறை அண்ட் திருவாரூர், அங்கேயே அண்ட் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு 6-7 பேர் நீங்கள் தானே கீதாமான்னு வந்து கேட்டாங்க ஒரு இடத்துலையும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும், தப்பு இல்லை அது. ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த பெருமாள் சன்னதியில் இவங்களுக்கு 10 நிமிஷம் நிற்க டைம் கிடச்சிது. அந்த அந்த பொண்ணு அவள் சொந்தக்கார ஒரு தான் அங்கே பட்டர் சீஃப் ப்ரீஸ்ட்டு. ஸோ அவள் ஐஷன் போய் அங்கே நிற்க வச்சு 10 நிமிஷம் தரிசனம் பண்ணி ஐஷன் வந்தான். ஸோ அப்போனா இன்ஸ்டாகிராம்னால ஒரு நல்லது நடந்திருக்கு. சுவாமி தரிசனம் 10 நிமிஷம் கிடச்சிது. இல்லைன்னா அங்கே ஒரு நிமிஷத்தில் விரட்டி விட்டுருவாங்க.